வணக்கம். ஒரு தெருவோர நாய்க்குட்டி ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த முடியுமா? அப்படி ஒரு கதையோட வந்திருக்கிற லக்கி த சூப்பர் ஸ்டார் படம் பத்தி விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னு இப்ப நாம அலச போறோம். சமீபத்துல ஓடிடில ஒரு புது படம் வந்திருக்கு. மனசு அப்படியே அள்ளிக்கிட்டு போற மாதிரியும் ஒரு குடும்ப படம். கதை என்னன்னா, ஒரு சாதாரண தெருநாய்க்குட்டி ஒரு குடும்பத்துக்கு அதிர்ஷ்ட தேவதையா மாறுது. கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனா சொல்ற அளவுக்கு இந்த ஃபீல் குட் ட்ரை படம் உண்மையிலேயே அந்த மேஜிக்க கொண்டு வந்திருக்கா? அதான் இங்க கேள்வி. சரி வாங்க, ரொம்ப யோசிக்க வேணாம். விமர்சகர்கள் என்னதான் சொல்லிருக்காங்கன்னு நாமளே நேரா பாத்திரலாம். முதல்ல இந்த படத்தோட கதை தான் என்ன, யார் டைரக்டர், யார் நடிச்சிருக்கா, அந்த பேசிக் டீடைல்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் வாங்க. அதாவது கதை ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு தெருநாய்க்குட்டி இருக்கு. அது ஆட்டிசம் பாதிச்ச ஒரு குழந்தையோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமாகுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த நாய் ஒரு அதிர்ஷ்டம்னு நினைச்சு சில அரசியல்வாதிங்க அதை தூக்க பாக்குறாங்க. சோ எமோஷனும் இருக்கு, ஒரு சின்ன த்ரில்லும் இருக்கு. படத்தோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா, இத டைரக்ட் பண்ணிருக்கிறது உதய் மகேஷ். லீட் ரோல்ஸ்ல ஜிவி பிரகாஷ்குமாரும் அனஸ்வரா ராஜனும் நடிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல, நேரடியா ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 138 நிமிஷம் ஓடுற ஒரு குழந்தைகள் ஃபேண்டசி டிராமா இது. சரி, படத்துல அப்படி என்னதான் நல்லா இருக்குன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பாசிட்டிவா சொல்லிருக்காங்க. முக்கியமா அந்த குழந்தைக்கும் நாய்க்கும் நடுவுல இருக்கிற அந்த பாச பிணைப்பு ரொம்ப உண்மையா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமா இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க. கூடவே இது ஒரு முழுநீள குடும்ப படமா எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கிறதும், கதைக்களமே ரொம்ப புதுசாவும் மென்மையாவும் இருக்கிறதும் பெரிய பிளஸ் பாயிண்டா சொல்றாங்க. ஒரு விமர்சகர் இத ரொம்ப அழகா பாயிண்ட் அவுட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, லக்கி தி சூப்பர் ஸ்டார் படத்தோட எமோஷனல் சென்டரே அந்த லக்கி நாய்க்குட்டிக்கும் அம்முக்கும் இருக்கிற உறவு தான். அது பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ படத்தோட ஆன்மாவே அந்த உறவுதான்னு தெளிவா தெரியுது இல்லையா? சரி, நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி படத்தோட பிளஸ பார்த்தாச்சு. இப்போ மைனஸ் என்னன்னு பாத்துடலாமா? விமர்சகர்கள் என்னென்ன குறைகளை சுட்டி காட்டியிருக்காங்க? இதுதான் விமர்சனங்களோட சாராம்சம். அதாவது இதயம் வெர்சஸ் தர்க்கம். ஒரு பக்கம் மனசை ஈர்க்கிற ஒரு கதை, உண்மையான எமோஷன்ஸ்னு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா கதை ரொம்ப யூக்கிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப இழுவையா போகுது. முக்கியமா விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப சுமார், நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. இன்னொரு விமர்சகர் இத ஒரே வரியில நறுக்குன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு வாழையாட்டும் யோசனை, ஆனால் முழுமையாக எதையும் கொண்டு வரவில்லை. கேட்கும்போதே புரியுதில்ல, ஐடியா நல்லா இருக்கு, ஆனா எக்ஸிகியூஷன்ல கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடிவுக்கு வருவோம். ஃபைனலா விமர்சகர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க? சராசரியா பாத்தீங்கன்னா விமர்சகர்கள் இந்த படத்துக்கு 5க்கு 3 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. ரொம்ப மோசம்னு சொல்லல, ரொம்ப சூப்பர்னு சொல்லல, ஒரு ஆவரேஜ் ரேட்டிங். இந்த ஒரு மேற்கோள் மொத்த விமர்சனத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துருது. தர்க்கத்தை விட இதயம், முழுமையை விட அரவணைப்பு. சில சமயங்களில் சரியான நேரத்தில் சரியான பார்வையாளர்களுக்கு அதுவே போதுமானது. ரொம்ப ஆழமான வரிகள் இல்லையா? சரி, இப்ப எல்லாத்தையும் கேட்டாச்சு. கடைசியா வர்ற கேள்வி இதுதான். இந்த படத்தை நீங்க பார்க்கலாமா இல்ல ஸ்கிப் பண்ணிடலாமா? விமர்சனங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்குன்னா, நீங்க ஒரு லைட்டான மனசுக்கு இதமான ஒரு குடும்ப படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கான படம். இல்ல நீங்க ஒரு பெட் லவர், விலங்குகள் பத்தின கதைகள் உங்களை ரொம்ப பாதிக்கும்னா கண்டிப்பா பாருங்க. அப்புறம் டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் பெருசா பார்க்காம உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஒரு படத்துல இருக்கிற எமோஷனல் கனெக்ட், அதுல இருக்கிற மற்ற குறைகளை எல்லாம் நம்மள மறக்க வச்சுடுமா? இந்த கேள்விக்கு பதில் ஒருவேளை நீங்க படம் பார்த்தா உங்களுக்கே கிடைக்கலாம். யோசிச்சு பாருங்க.